எங்க போங்க பைசா காசு வந்து வீட்டுல வந்து தொலை விட்டுருக்கீங்க. எங்க அப்பா எங்க மாடி இன்னும் அப்பாவா? டேய் அங்க பாடுறா அந்த ஆயாவையும் அந்த தாத்தாவையும் செத்து வெட்டிடுறாங்க வீட்டுல இருந்து. பெருசா என்ன வீட்டு விட்டு தொத்திட்டாங்களா? ஆமாம்பா பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டேங்குதுங்கப்பா வெட்டி விட்டுதுங்கப்பா. வாயா அப்படியே வாரி வள்ளலுங்க இவங்க அப்படியே கிழிச்சு போறாங்க. வாயா இதுனா இது பட்டு போடுற மாதிரி இது. ஆமாம்பா இது ரொம்ப பழைய படம்பா இது. பழைய பட்டு போடுவியா? ஐயா நீ இதெல்லாம் எடுத்து ரோட்டுக்குள்ள டீ குச்சினரு நாங்க கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். ஏய் பெருசா வா. எந்த இடம் அது? அடியாரு ஓ பாப்பா உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. இந்த புடவை தானா? சரி வாப்பா உள்ள போய் பேசலாம். வாங்க பிரதர் வாங்க. நம்ம ஃப்ரெண்டுங்க புடவை எடுத்துன்னு வந்துக்கிறாங்க, அது என்னன்னு பாருங்க. என்னப்பா பண்ணுவாங்க புடவையா? கம்முனு நடக்கிறத பாரு. இந்த ஸ்டோன்ல வருஷம் போது ஒயிட் கல்ல வந்தா ஒரிஜினல் ஐயா. நீங்க எடுத்து வந்த 4 புடவையுமே ஒரிஜினல் ஜெருகு தான். இந்த 4 புடவையும் பாத்தீங்கன்னா 44,500 ரூபாய் போங்க ஐயா. பழைய புடவைக்கு 44,000? எப்பா இது உண்மையாவா? ஆமாங்க, நீங்க எடுத்துட்டு வந்த 4 புடவையுமே வெள்ளி ஜெருகுங்க. தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ சந்தோஷப்பட்ட மாதிரி எல்லாரும் சந்தோஷப்பட்டாலா? இந்த கடை எங்கிட்டன்னு எல்லா திட்டம் சொன்னா. நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு சென்டருங்க. இது எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அடையாறுல நல்லி சில்ஸ் பக்கத்துல பெப்பர் ஜமால் எஸ்பிஐ பேங்க் நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆனந்த ஹால்ல தான் லொகேட் ஆயிருக்குங்க. பிரதர் பழைய பட்டு புடவை எதுவும் இருந்தாலும் எடுத்துப்பீங்களா? பிரதர் ஒன்லி வெள்ளி ஜெருகு மட்டும் தான் எடுப்போம். ஆனா ஒரு சில பேரால நேர்ல வர முடியாது. நீங்களே நேர்ல போய் கலெக்ட் பண்ணிப்பீங்களாண்ணா? கண்டிப்பா ப்ரோ. டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. உங்க சாரிய போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நாங்க பாத்துட்டு உங்க வீட்லயே வந்து புடவை எடுத்துட்டு பணம் கொடுத்துருவாங்க. அப்புறம் நாங்க காசை கொடுங்க பெருசு சந்தோஷமா போட்டோம். காசு பணம் கொட்டு மணி மணி இந்தாங்க சும்மா அழியாத பெருசா. காஞ்சிபுரம் பட்டு சென்டர் வாங்க, உங்க பழைய பட்டு புடவைய பணமாக்குங்க. ஏய் வெளியே வாடா மகனே. வெளியே வாடி மருமகளே. என்னது உங்க அம்மா கச்சு கொலை கேக்குது? ஐயோ என்ன இவ்வளவு பணம்? ஏய் பாத்தியா? எப்பா அத்தை இவ்வளவு பணமா? கிட்ட வராதீங்க ஓடுங்க. இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு இதுங்கள்ட்ட? தெரியலையே. பழைய பட்டு புடவைய போட்டு பணக்காராயிட்டாங்க அவங்க. இனி உங்க தெய்வம்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு. நீங்க போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பழைய பட்டு புடவைக்கு இவ்வளவு பணமா? உங்க வீட்லயும் பழைய பட்டு புடவை இருந்துச்சுன்னா எத்தனை குடுத்துட்டு பணக்கார ஆயிடுங்க. ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாருங்க, உடனே கால் பண்ணுங்க.